பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் வருவதா, பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதா. நீர் எங்களோடு பேசு இயேசுவே, நீர் எங்களோடு பேசு. தேவாவியானவரே, நீர் அடியானுக்கு உதவி செய். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. இன்றைக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனங்களை வாசிக்க கேட்க. மார்க்குவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. தேவனோட கம்பீர சத்தம் அடியானை நிரப்புவதாக. தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் அடியானை மூடிக்கொள்வதாக. ஒரு அல்லையே சொல்லுமே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது ஒரு உபதேசங்களை சொன்னார். நான் அல்ல, பிதாவின் ஒரே குமாரனும் உனக்காக எனக்காக இந்த பூமியில ஜீவனையே கொடுக்க இறங்கி வந்தவரும் நேசகுமாரனும் இம்மானுவேலருமாய் இருந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன் திருவாயை திறந்து இந்த பூமியில் இருந்தபொழுது சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன், ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். காண்கிற 2 கண்களையும் கேட்கிற காது இவ்விரண்டை உண்டாக்கினவர். இயேசு பார்த்தபொழுது இயேசுவுக்கு முன்பாக இருந்த சீஷர்களுக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் காது இருக்கிறது. காதை உண்டாக்கினவருக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நான் உங்களை பார்த்தாலே சொல்லிடுவேன், உங்களுக்கு காது இருக்கா காது இல்லையா? இல்லை எத்தனை பேர் காதுல கம்மல் போட்டிருக்கீங்க, கடுக்கம் போட்டிருக்கீங்க? இல்லை எத்தனை பேர் பெரிய காது, சின்ன காது, பிஞ்சு போன காது? ஆண்டவருக்கு காது இருக்கிறது தெரியுமா? தெரியாது. ஏன்? காது இருந்தும் காது உள்ளவன் என்று அவர் சொன்னார். பூமியின் குடிகளே, தேவனோட வார்த்தை பண்டக சாலையிலிருந்து அவர் ஒரு படி செய்யும் பெருங்காற்று பூமி எங்கும் கொண்டு போய் காது மாத்திரம் இருக்கிற, தேவனிடத்தில் சுகத்தை வேண்டி நிற்கிற, அற்புதங்களை வேண்டி நிற்கிற எல்லா இருதயங்களிலும் இந்த சத்தம் ஒலிக்கணும், எல்லா செவிகளிலும் ஒலிப்பதாக. ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால், ஒருவள் காது உள்ளவளாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அதுல 9வது வசனம் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். இதை சொல்லிட்டு ஏன் காது உள்ளவன் அப்படின்னு அவர் சொல்லணும்? கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு, ஆனா இங்க ஏன் அவர் திரும்ப சொல்லுகிறார்? காது உள்ளவன் ஒருவன் இருந்தால், கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால். அவ காது இருக்கிறவன் எல்லாம் கேட்கிறவன் அல்ல. காது உள்ளவனெல்லாம் இயேசு எதிர்பார்க்கிற காது உள்ளவன் அல்ல. நீங்கள் காது உள்ளவனாய் இருந்திருந்தால், ஒருவேளை ஸ்திரீகள் காது உள்ளவளாய் இருந்திருந்தால், நீங்கள் உங்கள் சரீரத்திற்கு என்றைக்கோ தேவனிடத்திலே நீங்கள் அற்புதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றிருப்பீர்கள். இந்த பூமியிலே காது உள்ளவன் ஒருவன் இருந்தால் அவன் இயேசுவினிடத்திலே அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவான். இந்த பூமியிலே காது உள்ளவள் ஒருவள் இருந்தால் அவள் இயேசுவினிடத்திலே அற்புதங்களையோ சுகத்தையோ விடுதலையோ பெற்றுக் கொள்ளுவாள். அவை இந்த பூமியிலே அற்புதம் பெறாத ஸ்திரீகள், விடுதலையாகாத ஸ்திரீகள், சுகமாகாத ஸ்திரீகள், விடுதலையாகாத புருஷர்கள், சுகமாகாத புருஷர்கள், காது இல்லாதவர்கள். இந்த தசையிலான நரம்பிலான காது இருக்கும்,
ஆனால் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காது உங்களிடத்திலே இல்லை. ஒரு அலையே சொல்லுமே. ஏனென்றால் அவ்வளோ ஜனங்கள் இருந்தபொழுது தேவன் சொல்லுகிறார், காது உள்ளவன் ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால். உங்களுக்கு காது இருக்கு, ஸ்திரீகளுக்கெல்லாம் நகை போடுறீங்க, தோடு போடுறீங்க, வித விதமாக காதில் ஜிமிக்கி போடுறீங்க, அதுக்கு காது இருக்கு. என்ன சொல்லணும்? பொன்னகைகளை போடுகிற தசையிலான நரம்பிலான ஒரு காது இருக்கு. ஆனால் தேவன் உண்டாக்கின காது உங்கள்கிட்ட இல்லை. அவர் எதுக்கு காதை உண்டாக்கினார்? கேட்பதற்கு. அப்படித்தானே நீதிமொழிகளில் சொல்கிறது, காண்கிற கண்ணையும் கேட்கிற காது இவ்விரண்டையும் தேவன் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லையே சொல்லுவோமே. அவர் எதற்காக உண்டாக்கினார்? அவர் சொல்லுகிறதை கேட்க, அவரோட வார்த்தைகளும் அவருடைய மகிமைகளையும் காணும்படிதான் தேவன் உண்டாக்கினார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. அதை இன்னைக்கு யாருமே பார்க்கறது இல்லை. என்ன பார்க்கறது இல்லை? யாருமே அதை பார்ப்பதில்லை. ஒரு அல்லையே சொல்லுவோமே. நீதிமொழிகள் 20:12 வாசிக்கல. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். இது ரெண்டுமே ரெண்டு இருக்கு. காது 2 இருக்கு, கண்ணு 2 இருக்கு. இதை யார் உண்டாக்கினார்? அவரே உண்டாக்கிட்டு அவரே பூமிக்கு வந்து, காது உள்ளவன் இருக்கா, யாரா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவர் எதற்காக இந்த காதை படைத்தாரோ, இந்த காதும் இந்த கண்ணை அவர் எதற்காக படைத்தாரோ, இந்த கண்ணும் காதும் அவர் விரும்பினதை செய்யவில்லை. செய்யும்படி உன் சரீரம் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு அல்லையே சொல்லுமே. நீ உன் காது எதுக்கு இருக்கு? உன் காது எதுக்கு இருக்கு? நீங்க உங்களை பார்த்து கேட்கிறார், என் ஜனமே, இயேசுவானவர் கேட்கிறார், ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் அவன் கேட்க கடவன். ஒருவன் காது உள்ளவளாய் இருந்தால் கேட்க கடவன். உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் காது உள்ளவனாய் இருந்தால், காது உள்ளவளாய் இருந்தால், நீங்கள் என்றைக்கோ தேவனிடத்திலே அற்புதங்களை வாங்கியிருப்பீர்கள். உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை உன் கண்ணும் காதும் அறிந்திருக்கும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. இதெல்லாம் அவர் சொல்லிட்டு அவரே இந்த பூமியில எவ்வளவு மன வருத்தப்பட்டிருந்தா, காதோடு நிற்கிற சீசனும் ஜனங்களையும் பார்த்து, உங்களுக்கு காது இருக்கா, காது உள்ளவனா நீ அப்படின்னு அவர் கேட்கிறான்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். நீங்களெல்லாம் தேவனோட அற்புதங்கள் உங்கள் சரீரத்தில் நடக்க, தேவனோட அதிசயங்கள் நடக்க, தேவன் உங்களுக்கு சுகம் கொடுக்க, நீங்களெல்லாம் ஒப்பு கொடுக்காத ஒரு சரீரம் உங்களோடது. இன்னைக்கு காது உள்ள 2 பேரை உங்களுக்கு இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். ஒரு அல்லையா சொல்லுவோமே. காதை தேவன் கேட்கிறதற்கு உண்டாக்கினார். காதனை என்ன பண்ணணும்? தேவனோட வார்த்தைகளை, தேவனோட மகிமையில கேள்விப்படணும். நீ கேள்விப்பட்டங்கிறதுக்கு, உன் காதுல தேவனோட வார்த்தை வந்ததற்கு ஒரு அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே உன் காது தேவனோட வார்த்தைகளை கேட்டிருந்தால் அன்னைக்கே நீ உணர்வடைந்திருப்பாய். உன் சுகம், உன் அற்புதம், உன் விடுதலை எங்கே பெற வேண்டும் என்று நீ அறிந்தும் தெரிந்து கொண்டிருப்பாய். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அல்லேலூயா. பூமியின் குடிகளே, ஆத்துமாக்களே, நீங்கள் எல்லாம் காது உள்ளவர்களாய் இருந்திருந்தால் நீங்கள் என்றைக்கோ தேவனிடத்திலே அற்புதங்களையும் விடுதலையும் பெற்றிருப்பீர்கள். என் ஜனமே, இனியாவது ஒழுங்காய் காது உள்ளவர்களாய் மாறிவிடுங்கள். அப்படி காது உள்ள ஒருவரையும் காது உள்ள ஒருவனையும், ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரை கொண்டு வந்து நிறுத்த போறேன். ஒரு அல்லையா சொல்லுவோமே. ஒருவள் காது உள்ளவளாய் இருந்தாள். அவள் அநேக காலம், கிட்டத்தட்ட 12 வருஷம் அவள் பெரும்பாடினாலே, வியாதியினாலே பாடுபட்டு, நொறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தனக்கு இருந்த பணத்தை எல்லாம் செலவழித்து, வைத்தியர்களாலே பெரிய வருத்தம் உண்டாகி இருந்த பொழுது, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது, நெருக்கங்களையும் ஒடுக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது, அது பெரும்பாடு என்ன தெரியுமா?
எனக்கு தெரிஞ்சு அவளுக்கெல்லாம் மென்சஸ் அந்த இரத்த போக்கு பெரும்பாடு 30 நாளும் ஓடி இருக்கும். அப்படி எத்தனை வருஷம் ஓடிச்சு? 12 வருஷம். ஆனால் அவள் 12வது வருடம் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். காது இருக்குன்னா இதுதான் காது இருக்குன்னு அர்த்தம். அவள் கேள்விப்பட்ட உடனே அவரோட வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று அவள் எண்ணினாள். ஒரு அல்லையா சொல்லுமே, கேட்கிற காது எப்படி இருக்கணும்னு சொல்றேன். அவள் கேள்விப்பட்ட உடனே நான் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவின் இடத்துல ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் இடத்துல அற்புதம் பெற வேண்டும், இயேசு எங்க கூட்டம் நடத்துகிறாரோ அங்க போக வேண்டும் என்று அவளுக்கு இருதயத்தில் எண்ணம் வரவில்லை. அவரோட வஸ்திரத்தை தொட வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்கு எப்படி வந்தது? யார் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தா? அதற்கு முன்பு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்ததாக வேதத்திலே இல்லை. அப்படியானால் அவரை பார்க்காதவள், அவரை குறித்து முதலாய் கேள்விப்படுகிறவள், கேள்விப்படுகிற போதே அவரோட வஸ்திரத்தை தொட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அவளுக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? காது. ஒரு நிலையே சொல்லுமே, அவள் காது உள்ளவளாய் இருந்ததனாலே அவள் அந்த காதிலே இயேசுவை கேள்விப்பட்ட அந்த ஆர்வங்களையும் அவர் மேல வைத்த நம்பிக்கையும் தேவன் பார்த்தார். தேவ ஆவியானவர் அவளோட சொல்லுகிறார், நீ போய் அவரோட வஸ்திரத்தை தொட்டுவிடு, நீ சுகமடைந்து விடுவாய். உண்மையிலே ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால், அவன் கேட்கிறவனாய் இருந்தால், அவன் கேட்கிற பொழுதே அந்த காதோடு கூட சேர்ந்து ஆவியானவரும் உன் இருதயத்திலே உணர்வுகளை உண்டாக்கி எழுப்பி நீ சுகமடைகிற வழியை சொல்லி கொடுப்பாரே. ஆனால் அதை பெற்றுக் கொள்ளுகிறவன் எவனோ எவளோ அவளே இந்த பூமியில் காதுள்ளவன். எல்லாரும் இல்ல. அவள் கேள்விப்பட்ட ஆர்வத்தை பார்த்த உடனே, இயேசுவின் மேல வைத்து பக்தியை பார்த்த உடனே அவள் சுகமடைய தேவ ஆவியானவர் அவளுக்கு இருதயத்திலே உணர்வடைந்தவளாய் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். நீ போய் தொட்டுவிடு என்று சொல்லி அவள் அப்பொழுதுதான் நினைக்கிறாள் அவரை எப்படியாவது தொட வேண்டும் என்று. ஒரு அலையே சொல்லுவோமே, இந்த பெரும்பாடுள்ள சிறியோட காரியங்கள் எத்தனையோ மகிமையான ரகசியங்களை எவ்வளோ கூட்டங்களிலே பேசி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவளோட காதை குறித்து இயேசு பேசுகிறார். வேதம் என்ன சொல்கிறது? மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிக்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு காதுல என்ன பண்றா? கேள்விப்படுறா. அவரை குறித்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள். கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால், அந்த எண்ணம் அவளுக்கு எப்படி வந்தது? அவர் எப்படி இருப்பான்னு தெரியாது. அவரோட கூட்டத்துக்கு போனவள் அல்ல, அவர் அற்புதம் செய்கிறதை பார்த்தவள் அல்ல. கேள்வி மாத்திரம் காதிலே படுகிறார் அவரை குறித்து. அப்ப அந்த கேள்விப்படுகிற போது எவ்வளவு உணர்வு உள்ளவளாய் அந்த காதை திறந்து கொடுத்து சொன்னது யாராயிருந்தாலும் அவள் கேள்விப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து. அல்லேலூயா. சொன்னது ஊழியக்காரனா இருக்கலாம், ஆனால் இவன் சொல்லுகிறது உயிரோடு இருக்கிற இயேசுவை குறித்து. அந்த உணர்வு வரவில்லை என்றால் நீ காதனும் செவிட. உனக்கு காது இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு கேட்காம இருக்கலாமே தவிர நீ காதை வச்சிருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாரோ ஒருவர் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரு அவள்கிட்ட நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லி அவரை குறித்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவள் கேள்விப்படுகிறார். அதற்கு முன்பு அப்படி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமடைவேன் என்று எந்த புருஷனும் எந்த ஸ்திரீயும் நினைத்ததில்லை, தொட்டதும் இல்லை. எப்படி அவளுக்கு அந்த எண்ணம் வந்தது? ஒழுங்கா காது இருந்தா உங்களுக்கு இந்த கேள்வி என்னைக்கோ வந்திருக்கோம். இந்த கேள்வி என்னைக்கோ வந்திருந்தா நீங்க தேவனிடத்துல என்னைக்கோ பதில் வாங்கியிருப்பீங்க. என்னைக்கோ பதில் வாங்கியிருந்தா நீ என்னைக்கே இந்த பூமியில சாட்சி உள்ளவளா இருந்திருப்ப. ஒரு அல்லையா சொல்லுவோமே. அப்ப அவள் எவ்வளவு ஆர்வமாய் எவ்வளவு பக்தியோடு அவள் கேள்விப்படுகிற பொழுது அவள் எப்படி கேள்விப்பட்டிருந்தால் அவளுக்கு தேவ ஆவியானவர் சுகம் பெற வழியை சொல்லி கொடுத்திருப்பார். 12 வருஷமும் ஆவியானவர் இருந்தார் தான், பூமியில இருந்தார், இயேசுவும் இருந்தார்.
ஆனால் என்னைக்கு அவள் கேள்விப்படுகிறாளோ, அவள் கேள்விப்படுகிற விதத்தையும் அவள் காதால கேட்ட விதத்தையும் தேவாவியான அறிந்ததனால அவளுடைய இருதயத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று. அப்பொழுது அவளுக்கு எண்ணம் வருகிறது, எண்ணத்தின்படியே தொடுகிறாள், தொட்ட உடனே சுகம் பெறுகிறாள். அல்லேலூயா. நீங்க எப்படி சுகத்தை தேடி அழைத்து வர்றீங்க? நீங்க எப்படி விடுதலை தேடி கூட்டு வர்றீங்க? அவளுக்கு சொன்னதை விடலாம் உங்களுக்கு அதிகமாக மேன்மையானதை தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா என்ன இல்லை, காது உள்ளவனா இல்லை, காது உள்ளவளா இல்லை. இனியாவது காது உள்ளவனா காது உள்ளவளா வாழ கத்துங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? எப்படி அறிக்கை பண்ண? உட வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாயிடுவேன். அதுக்கு முந்தின வசனம் வாசி. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. 12 வருஷம் யாரால வருத்தம்? வைத்தியர். யார் வைத்தியர்? இப்ப டாக்டர். அப்ப யாரு? வைத்தியன். இப்ப யாரு? வைத்தியனுக்கு பேர் என்னது? டாக்டர். வைத்தியசாலை தான் ஹாஸ்பிட்டலு. நீங்க எல்லாம் நாகரிகமானதுனால வைத்தியசாலைன்னு சொல்றது இல்லை. இந்த வைத்தியர்களாலே வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல். ஒரு நாள் கூட அவளுக்கு அந்த பெரும்பாடு நிக்கல. போனது பணம் தான், வந்தது வருத்தம் தான். தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அவளுக்கு அதிக வருத்தம் அப்பதான் இருக்கு. அப்ப அவரை குறித்து கேள்விப்படுகிறார். எங்கேயாவது அற்புதம் நடக்குதுன்னா உடனே அவரை பார்க்கணுங்கிற எல்லாருக்கும் வரும். இவர்கிட்ட போய் விண்ணப்பம் கொடுக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும். எப்படியா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு எல்லாருக்கும் என்ன வரும். ஆனால் அவரோட வஸ்திரம், ஒரு துணியை தொட்டா சுகம் வருங்கிற எண்ணம் யாருக்கும் இன்னைக்கே யாருக்கும் வர்றதில்லை. உங்கள் யாருக்காவது வந்திருக்கா? நீ வியாதியாக இருந்தப்ப, இல்லை நீ பலவீனமாக இருந்தப்ப, ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காரு? ஒருவேளை இந்த ரூமுக்கு வந்தா இன்னைக்காவது அவர் ஜிப்பாவை, அவர் வஸ்திரத்தை எதையாவது தொட்டுண்டோம் அப்படிங்கிற உனக்கு என்ன வந்ததா? இன்னைக்கு வந்திருக்கா? இதுவரை அவ எவ்வளவு உணர்வற்றவர்களாய், கேளாத காது உடையவர்களாய் இருக்கிறீர்கள். உலகத்தில் அழிந்து போகிற எல்லாத்தையும் கேட்குற, அந்த குடும்பத்தோட கோல் கதையை கேட்குற, மற்றவனோட கதையை கேட்குற, உலகத்தோட காரியங்களை கேட்குற. ஆனால் என்ன கேட்டிருக்கணும்? எப்படி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கேள்விப்பட்ட உடனே வஸ்திரத்தை தொடங்குற எண்ணம் எப்படி வந்தது அவளுக்கு? அப்படி கேள்வி கேட்டிருக்கணும். இன்றைக்கு சொல்லுகிறார், அன்னைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல அநேகரை தேவன் இந்த பூமியில உணர்வு உள்ள ஸ்திரீகளை அவர் எழுப்ப போகிறாராம். ஹல்லேலூயா. ஐயோ நம்ம இப்படி இல்லையே. அநேகர் தேவனிடத்திலே பாரப்பட தன் பாரங்களை சொல்லுகிறார்கள். அவர்களை தேவன் மீட்டு கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. பூமி எங்கும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அதுதான் அவள் காது உள்ளவளாயிருந்து அவரை குறித்து கேள்விப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. காது உள்ளவளாயிருந்து கேள்விப்பட்டது, அவ்வளவுதான். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இன்னைக்கு பேசப்படுகிறார் என்றால் அவள் பலவீனம் பேசப்படவில்லை. அவளோட காது அவ்வளவு மேன்மையாய் தேவனை கேள்விப்பட திறந்து கொடுத்ததுனாலே இன்னைக்கு அவள் இங்கே பேசப்படுகிறாள். ஹல்லேலூயா. உன்னை குறித்து பேசுவாங்களா மார்க்கு? உன்னை குறித்து மற்றவை பேசுவாங்களா? நீ எப்படி இருக்கணும்? காது உள்ளவளா இனி இருக்கணும். காது உள்ளவனா இனி இருக்கணும். எப்படி இருக்கணும்? காது உள்ளவனா இருக்கணும். ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இவ்வளவு பெரிய ஆலோசனையை அவளுக்கு கொடுத்தது யார்? அவள் தேவனை கேள்விப்பட திறந்து கொடுத்த அந்த காதுதான்.
உடலையா சொல்லுவோமே. அவளின் ஆர்வமும் அவளின் பக்தியை பார்த்து தேவன் உணர்வடைய செய்தார். அவள் உணர்வடைந்தவர்களாய் போய் தனக்கு வேண்டிய சுகத்தை தொட்டு பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இதுக்கு செலவில்லை, வைத்தியக்காரனால வருத்தம் இல்லை, ஆசிலாம் எதுவும் செலவழிஞ்சு போல. காது இருந்தது. அவள் அதை உண்மையாய் தேவனுக்கு கேள்விப்பட்ட வார்த்தைக்கு திறந்து கொடுத்து. ஒரு அருளையா சொல்லுவோமே. நீங்க எதுக்கு காதை திறந்து கொடுக்குறீங்க? கேள்விப்பட்ட பின்புதான் அந்த கேள்வியினாலே விசுவாசம் வரும் என்று பவுல் சொன்னாரே, அது இதுதான். இந்த கேள்வி வருகிறது, அவர் மேலே விசுவாசம் வருகிறது, தொட வேண்டும் என்கிற எண்ணத்தை தேவ ஆவியான கொடுக்கிறார். அவள் போகிறாள், தொடுகிறாள், சுகம் பெற்றால் இன்றைய வரை சாட்சி உள்ளவளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் காது. இதுதான் காது உள்ளவனின் செயல். இதுதான் காது உள்ளவளின் செயல். உங்க காது எங்க இருக்கு? உங்க காது எங்க இருக்கு? என்னைக்கு அவருக்கு நீ திறந்து கொடுக்க போற? என்னைக்கு நீ உணர்வு உள்ளவளா மாற போற? ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவரை பார்த்து கேள். ஆண்டவரே, நான் காது உள்ளவனாய் தான் இருக்கிறேனா, இல்ல நான் காது உள்ளவளாய் தான் இருக்கிறேனா? ஆண்டவரே, எனக்கு ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது. நான் இவ்வளவு நாள் சபைக்கு வருகிறேன், இவ்வளவு உபதேசங்களை கேட்கிறேன். ஏன் ஆண்டவரை மறுபடியும் இன்றைக்கு எங்களை பார்த்து சொன்ன? ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தார், ஒருவள் காது உள்ளவளாய் இருந்தார், கேட்க கடவன் என்று சொன்னீர். ஏன் ஆண்டவரை காது இருந்தும் உள்ளவனாய் நான் இல்லாமல் போனேன்? எனக்கு காது இருந்தும் நான் ஏன் உள்ளவள் அல்லாமல் போனேன்? எங்கே இருக்கிறது என் காது? நீ காண்கிற கண்ணையும் கேட்கிற காது இவரண்டையும் உண்டாக்கினேன்னு சொன்னீங்களே. இந்த காதை நீங்க தான் ஆண்டவரை உண்டாக்குனீங்க. ஏன் இந்த காது உள்ளவனோட காது போல இல்லாமல், உள்ளவளோட காது போல் இல்லாமல் ஏன் இந்த காது செவிடா இருக்கிறது? அவள் தன் காதுகளினாலே கேள்விப்பட்டதினாலே இப்பேற்பட்ட சுகத்தை பெற்றாலே, உடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகம் உண்டாகும் என்று உணர்வடைந்து போய் தொட்டு சுகம் பெற்றாலே, ஏன் நான் இன்றைக்கும் சுகத்தை தேடி ஒவ்வொரு கூட்டமாய் போகிறேன், ஒவ்வொரு வைத்தியனிடத்திலே ஓடுகிறேன், ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு கடந்து போகிறேன், எங்கெல்லாம் என் உறவுகள் சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் ஓடுகிறேன். இங்கே போனால் சுகம், அங்கே போனால் சுகம், அந்த வைத்தியனிடத்திலே போனால் சுகம், அந்த சித்தாவினிடத்திலே போனால் சுகம், அந்த அலோபதியினிடத்திலே போனால் சுகம், இந்த ஹோமியோபதியினிடத்திலே போனால் சுகம், அந்த மருத்துவமனைக்கு போனால் சுகம். ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே என்ற ஆட்சி என் காதுக்கு. ஏன் நான் பலவீனமாய் இருந்த பொழுது, நீ உம்முடைய ஊழியக்காரனை கொண்டு பேசின பொழுது, ஏன் உம்மிடத்தில் என் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த வழியை தேடாமல் போனேன்? ஏன் எனக்கு அந்த உணர்வு இல்லாமல் போனது? ஏன் என் காது கேட்கிற காதாய் மாறாமல் போனது? என் காதை கொடுத்தும் நீ காது உள்ளவனா என்று கேட்கிறீரே. என் காதை கொடுத்தும் நீ காது உள்ளவளா என்று கேட்கிறீரே. போதும் ஆண்டவரே, போதும். உம்மை குறித்து கேள்விப்பட என் காதுகளை திறந்தருளும் என்று சொல்லுங்க. உம்முடைய அற்புதங்களை குறித்து கேள்விப்பட என் காதுகளை திறந்தருளும் என்று சொல். உம்முடைய அதிசயங்களை கேள்விப்பட என் காதை திறந்தருளும் என்று சொல். வேண்டாம் இனி செவிட்டு காது, கேளாத காதுதான் செவிடு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்டும் கேளாது போல இருக்கிற செவிடாய் இருக்கிறீர்கள். உணர்வில்லை, உணர்வில்லை. அவரை கேள்விப்படுகிற விதம் உனக்கு தெரியல, அவரை கேள்விப்படுகிற அந்த மகிமை உனக்கு புரியல. இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு மனம் திரும்பு. ஏன் ஆண்டவரே, அவளுக்கு வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடையணும் சொல்லி கொடுத்த நீங்க ஏன் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கல?
நான் இந்த வியாதியோட தானே இருக்கிறேன், இந்த பலவீனத்தில் எவ்வளவு செலவு பண்ணினேன், என் உறுப்புகள் சேதமாய் கிடக்கிறது, ஏன் ஆண்டவரை என்னால முடியல, ஏன் என்னால என்ன சுகத்தை பெற முடியல, உங்கள்கிட்ட இருந்து வாங்க முடியல, நீ கொடுப்பீங்கிற அந்த எண்ணம் ஏன் வரல, ஏன் ஆண்டவரே கேளாத காதாய் என் காது இருக்கிறது, ஏன் என் காது கேள்விப்படுகிற விதத்திலே கேள்விப்படாமல் இருக்கிறது, இனி நான் காது உள்ளவனாய் இருக்க வேண்டும், இனி நான் காது உள்ளவளாய் இருக்க வேண்டும், என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் என்று சொல், என்னை பாரும் என்று சொல், இந்த பூமி எங்கும் இருக்கிற என் ஜனங்களை பார்ப்பீராக, என் ஜனமாகிய இவர்களுக்கு ஒரு அற்புதங்களை என் ஆண்டவர் இயேசு செய்வீராக. ஆண்டவரே, அன்றைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல இன்றைக்கு இந்த பூமியிலே யார் யார் பெரும்பாடுகளிலே சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அந்த வியாதியில சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, பூமி எங்கும் இருக்கிற பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உணர்வு அடைவாளாக, உம்முடைய வசனத்தை தொடுவாளாக, இப்பொழுது சுகம் பெறுவாளாக. பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாத்திரமல்ல ஆண்டவர், யார் யார் வியாதியோடு இருக்கிறார்கள், யார் யார் நோயோடு இருக்கிறார்கள், யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, ஐயோ எனக்கு சுகம் கிடைக்காதா என்று யார் எனப்பன் இயேசுவிற்கு ஏங்கி தவிக்கிறார்களோ, இப்பொழுதே அவர்களை இயேசுவானவர் பார்ப்பீராக, சுகம் உண்டாவதாக. ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால், ஒருவன் காதுள்ளவளாய் இருந்தால் அவன் கேட்க கடவன், அவள் கேட்க கடவள் என்று வேதம் சொல்லுகிறது. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, நீ செய்த அற்புதங்களுக்காக, நீ செவிகளை திறந்ததற்காக, காதுகளை திறந்ததற்காக, பூமியும் கொடான கொடி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக, சுகம் கொடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.